ஒரு படத்துல இவன் வில்லனா கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல ஒரு குழந்தைய கொன்னது யாருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சு படத்தை செம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் கேளுங்க. கடைசி அந்த படத்தோட ரிவ்யூவும் சொல்லியிருக்கேன். செம ட்விஸ்டா இருக்கும். அப்படியே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கதையோட ஸ்டார்டிங்ல செல்லப்பாண்டிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம ஹீரோவோட தாய் மாமா. இவரு ஹீரோவோட கல்யாணத்தை எல்லாம் சும்மா இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஏன் மாமா இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டா, மாப்பிள்ளையும் எனக்கு ஒரு பையன் மாதிரிதான், நான் என்னோட பையன் கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா தங்கச்சி இருக்காங்க. அம்மா தவறிட்டாங்க. அதனால அப்பா தான் இப்போ இந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இந்த கல்யாணம் வேணாங்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காக சரின்னு ஒத்துக்கிறாரு. இவ்வளோ ஏன் ஊருக்கு வர வரைக்கும் கூட இந்த கல்யாணம் வேணாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. தங்கச்சி தான் உன்னோட பொண்ணோட கல்யாணம் இப்படியா பேசுவீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கடைசி ஹீரோயினையும் அவங்களோட குடும்பத்தையும் கொண்டு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சின்னதாக இருக்கு, அங்கே தங்க வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அங்கே தாய் மாமா தான் இருக்காரு. அங்கே ஹீரோயின்கிட்ட ரூம் காவிலாம் கொடுத்து போய் ரெடி ஆகிட்டு வாமாங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உள்ள போனோடனே ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் ஊரில் இருக்கிறதுல இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், அதனால தான் உங்களுக்கு இங்கே தங்க வச்சாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி இப்போ போகிறாங்க கடையா. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா ஒரு சேரீயை பார்த்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் பார்க்க நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சேரீ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கோல்டு எடுக்க போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதனால ஹீரோ போய் நான் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ துரசிங்கம்ங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் யாரையோ பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஒருத்தன் ஒரு பிள்ளைகிட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண இவரு கோவப்பட்டு கரெக்டாக அருவாள்லாம் எடுக்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த துரசிங்கத்தோட வண்டி மேலே லைட்டாக இடிச்சிடுறாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே போய் எல்லாம் பிரச்சனை பண்ண, சரி விடுங்கடான்னு சொல்லி துரசிங்கம் அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு திருப்பி அங்கே போகிறாரு. திருப்பியும் பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி போய் முன்னாடி வண்டியில் நல்லாவே இடிச்சிருது. இப்போ இவனுங்கெல்லாம் அங்கே சண்டைக்கு போக நம்ம ஹீரோவும் சாரி நான் ஏமால தான் தப்புன்னு சொல்ல, துரசிங்கமும் சரி விடுங்கடா வாங்கடா நம்ம வந்த வேலையை பார்க்கலான்ட்டு சொல்லி போக, அதுக்குள்ளே ஹீரோ கொஞ்சம் வாய் ஓவராக விட்டுறாரு. என் மேலே தப்பு இருக்குது அதனால தான் சாரி கேட்டேன், உங்களுக்கு பயந்து ஒன்றும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, துரசிங்கமும் சரி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் வண்டியை கொண்டு வந்து துரசிங்கத்துக்கு முன்னாடி ஒரு விரலை காமிச்சிட்டு போயிடுறாரு. துரசிங்கம் அது கொஞ்சம் கோவமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதோட ஒரு பெரிய வேலை இருக்கிறதுனால அந்த புள்ள வேற பஸ்ஸில் ஏறி போயிருது. அந்த பையனும் பஸ்ஸில் ஏறி போயிடுறான். அந்த பிள்ளைக்கிட்ட போய் அவன் கொஞ்சம் தகராறாக பேச இந்த பக்கம் துரசிங்கம் ஏறி போய் அவனை ஒரே வெட்டி போடுறாரு. ஹீரோ சத்யாவுக்கு வீட்டில் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஹீரோவோட அம்மா வந்து நீ இதுக்கு மேலே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே டைம் ஹீரோயின் அந்த ஃபோன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே நான் இப்பயே உன்னை பார்க்கணும் கிளம்பி வான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அம்மாவுக்கு தெரியாமல் மாமா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போறாரு ஹீரோயினை பார்க்கறதுக்கு. போகிற வழியில ஹீரோயின்கிட்ட ஃபோன் பேசிட்டே போக ஒரு சைக்கிள் காரர் மேலே இடிக்கிற மாதிரி போய் நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோ வண்டி ஓடி இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோட அம்மா ஃபோன் பண்ண அப்படியே ஃபோனை பார்க்குறாரு. இந்த பக்கம் நாய் 2 குறுக்கில் வர வண்டி சைடில் விடுறாரு. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அவங்க மேலே இடிச்சிட்டாங்களாட்டுங்குது வண்டியை. உடனே ஹீரோ இறங்கி வர ஊர்க்காரங்கெல்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க பொண்ணு மயங்கி கிடக்குது. உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த பொண்ணுடைய அண்ணன் மணிமாறனை காமிக்கிறாங்க. அவர் உள்ளே வந்தாலுமே ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர, உள்ள இருக்கிற பொண்ணுக்கும் குழந்தைக்கும் கூட ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்று சலிச்சு போட்டோம்டான்னு சொல்ல, ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே டைம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்கிற மண்டபம் எங்கடான்னு கேட்க, உடனே கிளம்பி டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கடான்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீ வாடான்னு சொல்ல அவங்களும் கிளம்பி வரானுங்க. அதே டைம் நம்ம ஹீரோ அவங்களோட தாய் மாமா அதை பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறத பொறுமையாக கேளு மாமா, அதை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மணிமாறன்ட்ட பேசிட்டு போது மணிமாறன் ஒருத்த மேலே கை வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ மேலே தான் தப்புங்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் அமைதியாக இருங்கடாங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓரமாக கூட்டிகிட்டு வர, அப்போ தான் அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் வராரு. அது யாருன்னா நம்ம துரசிங்கம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போய் வம்பிழுத்து இருப்பாரு வண்டியில் இடிச்சு, துரசிங்கத்துக்கு முன்னாடி கையெல்லாம் காமிச்சு அவன் தான் அந்த பொண்ணோட புருஷன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு ஒரு அல்ல விட்டுருது. ஃபர்ஸ்ட் ஹீரோ போய் துரசிங்கத்திட்ட சாரி கேட்கலான்ட்டு போக, நம்ம துரசிங்கம் ஆல்ரெடி இருந்த காண்டில் ஹீரோ போட்டு 4 சாத்து. அதே டைம் இந்த பக்கம் செல்லப்பாண்டி மாமா அக்கா அத்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர, அவங்களாம் காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க, என் லைஃப்பை நீங்களே முடிச்சு விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் 2 பேர்த்த மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்ல, மணிமாறனும் அந்த பொண்டாட்டியோடைய புருஷனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க.
மணிமாறன் மட்டும் வெளியே வந்து குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிருக்காங்க. நைட்டு ஆயிடுது. அதுக்கப்புறம் மணிமாறன் தான் வெளியே பேசிட்டு இருக்கான். அப்புறமேட்டு குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போலீஸ்காரன்ட்டு இந்த மெட்ராஸ்காரனை வெட்டுவான்னு சொல்ல போலீஸ்காரர் இருங்கடா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்ல மணிமாறன் இவ்வளோ நேரம் தங்கச்சிக்காக பேசியிருந்தவன் திடீர்னு எனக்கு வந்து செட்டில் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டவுட் வருது. கொஞ்சம் அமைதியா இருறா, இல்லையே அவன் காசு கேட்கறான், இவ்வளோ நேரம் தங்கச்சிக்காக பேசியிருந்தவன் திடீர்னு இப்படி காசு கேட்கறானா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் டவுட் வருது. ஹீரோ போய் அந்த போலீஸ்காரர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் வேணா வேற ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்க போய் கம்முன்னு உட்காராங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்ல அதே டைம் வெளியே பிரச்சனை கொஞ்சம் பெருசாக எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணுடைய குழந்தை செத்து போயிருது. இதை பார்த்து துரசிங்கம் வெளியே உட்காந்து அழுந்துட்டு இருக்க அதே டைம் நம்ம ஹீரோவும் கதறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவே போய் சரண்டர் ஆனதுனால ஹீரோவை தூக்கி ஜெயிலையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட அப்பா செத்து போயிருக்காரு. இதை ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை ஜெயிலில். அதனால மாமாட்டே கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா சொன்னதெல்லாமே மாமா சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு மாமாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறம் சரி ஹீரோயினை பார்க்க போகலான்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கு போக ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாங்கிறாங்க. அதே மீறி போகிறாரு. அங்கே போனது தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இருக்குது, அவள் இப்போ லண்டனில் இருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவள் இங்கே இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. ஹீரோ பெங்களூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பஸ் எல்லாம் ஏறி போகலான்ட்டு போகிறாரு. மாமா கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து விடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் வராங்க. அதில் ஒருத்தன் உன்னால் போன உயிருக்கு நீ பதில் சொல்லியே ஆகுண்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு அனுப்பிடுறாரு. அங்கே நடந்த சண்டையில் செல்லப்பாண்டி மாமாவுக்கு வர கொஞ்சம் அடிபட்டுறது. அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நர்ஸு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை சேர்த்துருப்பாரு தெரியுமா, அந்த குழந்தை செத்து போயிருக்கும்ல, அதே ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த நர்ஸு ஹீரோ பார்த்தோன்னே இதை பற்றி கேட்க ஹீரோ கண்டுக்காமல் போகிறாரு. பட் அதனால் அந்த நர்ஸு துரத்தி வந்து அந்த குழந்தை செத்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஃபஸ்ட் நீங்கள் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனப்போ எடுத்த ரிப்போர்ட்டில் எந்த ஒரு அடியுமே அந்த குழந்தைக்கு படல. பட் ஆனால் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் அந்த குழந்தைக்கு அடிபட்டுருக்கு, இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி எங்கே இந்த கதை ஆரம்பிச்சோ அதே இடத்துக்கே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரை அடித்து கேட்கும் போது தான் தெரியுது இதுக்கெல்லாம் பின்னாடி மணிமாறன் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் மணிமாறன் வெளியே வந்து சொல்லும் போது குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். மணிமாறனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு மணிமாறன் கூடயே இருந்த ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறாங்க. இத்தனைக்கு ஃப்ரெண்டோட பொண்டாட்டி வந்து மணிமாறனோட ஜாதிங்கிறதுனால மணிமாறனோட ஜாதிக்காரங்க தான் ஃபஸ்ட்டு கை வைக்கணும்னு அங்கே ஒரு வேலையை பார்த்து விட்றாங்க. இதனால அவங்களுக்கும் மணிமாறனுக்கு பெரிய பேச்சுவார்த்தை இல்லை. ஃபஸ்ட்டு ஹீரோ போய் மணிமாறனை பற்றி கேட்கும் போது அங்கே இருக்கிற எல்லாம் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்ல மணிமாறன் கூட இருந்திருப்பான்ல, ஸோ அவன் வந்து மணிமாறன் எப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் நடத்த போகிற ஒரு கூட்டத்தில் கலவரம் நடக்க போகுது. அங்கே வச்சு தான் போட போகிறாங்க மணிமாறனோட அப்பாவை, அவனே போட போகிறான்னு சொல்ல அந்த டைமில் ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்து மணிமாறனை தூக்கிடுறாரு. மணிமாறனை போட்ட அடிச்சடியில் மணிமாறன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். பட் ஆனால் இவ்வளோத்தையும் பண்ணதான் தான், பட் ஆனால் ஒன்றை கொல்றதுக்குலாம் நான் ஆள் அனுப்பலன்னு சொல்ல அப்போ தான் நம்ம ஹீரோக்கே ஒரு ஷாக் ஆகுது. பட் ஆனால் இவனுக்கும் நமக்கும் தான் சண்டை, இவன் ஆள் அனுப்பணும்னா வேற யார் என்ன கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பான்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் தேட அதே டைம் மணிமாறன் கூட இருந்திருப்பான்ல அந்த பையனோட வாழ்க்கையும் கேட்டிருக்கோம், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கேட்டிருக்கோம். நீங்கள் மணிமாறன் உங்கள் கையில் கிடச்சா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்டு மணிமாறனை அடித்து எல்லாம் பற்றியும் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த 2 பேர்த்துக்கு முன்னாடியே மணிமாறனை போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. இந்த துரசிங்கத்தோட பிரச்சனை பக்கம் வந்தால் துரசிங்கத்துக்கும் முத்துப்பாண்டிங்கிற ஒருத்தனுக்கும் ஆல்ரெடி செம பிரச்சனை போயிட்டு இருக்கோம். முத்துப்பாண்டியோட பையனோட கையை தான் துரசிங்கம் ஃபஸ்ட்டு பஸ் ஏறி வெட்டியிருப்பார்ல, அது வேற யாரும் இல்லை முத்துப்பாண்டியோட பையனை தான். இதுக்கு பழிவாங்க தான் துரசிங்கத்தை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பாங்க. அதே முத்துப்பாண்டி தான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கும் ஆள் அனுப்பியிருப்பான். குணசேகரங்கிற அவனோட பையனே அனுப்பியிருப்பான். முத்துப்பாண்டியோட பையன் கையில்லாமல் அவமானப்படுறதுனால அவன் தூக்கு மாட்டியே செத்துருவான். இந்த வெறியோட தான் முத்துப்பாண்டி துரசிங்கத்தை கொல்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ முத்துப்பாண்டியை ஃபாலோ பண்ணி அவனை தூக்கினா எல்லா விஷயமும் தெரியுங்கிறனால போகிறான். ஒரு இடத்துல ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உயிருக்கு உயிர் தான் பதில்னா அந்த குழந்தைய கொன்ன உடனே முத்துப்பாண்டி போயிருப்பான். பட் ஆனால் இன்னமும் முத்துப்பாண்டி துரசிங்கத்தை கொல்லணுங்கிற ஒரு நோக்கத்திலே இருக்கான். அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்த முத்துப்பாண்டி பண்ணியிருக்க மாட்டான்னு யோசிச்சுட்டு முத்துப்பாண்டியை ஃபாலோ பண்ணுறது நிறுத்துறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் துரசிங்கம் முத்துப்பாண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கார்லேயே வச்சு கொண்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே நிற்க ஃபைனலாக செல்லப்பாண்டி மாமாட்ட ஹீரோ அந்த குட்டி குழந்தை செத்ததுக்கு நான் தான் காரணம், அந்த குழந்தை என்ன உலகத்தையே பார்க்கல, அதுக்குள்ளே நானே என் கையால் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி செல்லப்பாண்டி மாமா போய் துரசிங்கத்து மேலேயே கேஸை கொடுத்து துரசிங்கத்தை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. இதனால துரசிங்கத்துக்கு ஹீரோ மேலே இருந்த கோவம் இன்னும் அதிகமாகிடுது. ஹீரோ போய் செல்லப்பாண்டி மாமாட்ட ஏன் மாமா இப்படி பண்ண, ஆல்ரெடி எரியிற நெருப்பில் இப்போ எண்ணெயை ஊற்றி விட்டேன்னு சொல்ல உன்னோட வாழ்க்கையே ஃபுல்லாக கெடுத்திருக்கான், அவன் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி செல்லப்பாண்டி மாமா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அன்னைக்கு நைட்டு துரசிங்கத்தோட
படத்தோட வீட்டுக்கே நம்ம ஹீரோ போறாரு. அங்க துரசிங்கத்தோட பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அருவாள் எடுத்துட்டு நிக்குது. வெளியே வாடான்னு சொல்லி கூப்பிட அப்போ ஹீரோ வெளியே வந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, உன்னுடைய குழந்தையை நான் தான் கொண்டுட்டேன், நீயே உன்னோட கையால் என்னை கொன்று நான் வந்து நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அருவாளை கீழே போட்டுட்டு இப்போதான் உண்மையெல்லாம் சொல்லுது. என்னோட குழந்தை செத்ததுக்கு நீ காரணம் இல்லை, அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அந்த வண்டி வந்து என் மேலே இடிக்கவும் இல்லை, உனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, ஹாஸ்பிட்டல் நான் இருக்கும் போது என்னோட புருஷன் பார்க்க வந்தான், அப்போ ஆல்ரெடி உனக்கும் அவனுக்கு இருக்கிற கோவத்தை இந்த குழந்தைய வச்சு தீக்க நினைச்சான், நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், பட் ஆனால் என்னோட பேச்சை கேட்காம அவன் என்னை தட்டி விடும் போது நான் போய் அங்கே இருக்கிற ஒரு சிலிண்டர் மேலே மோதனில் என்னோட குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, அப்படிதான் என்னோட குழந்தை செத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுக. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த விஷயம் துரசிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கிறவர் அவர் இன்னும் உடஞ்சு போயிடுவார், தயவு செஞ்சு எங்கள் 2 பேர்த்தையும் மன்னிச்சு விட்டுருன்னு சொல்ல ஹீரோ இப்போ ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி மாமாவை கூப்பிட்டுட்டு பஸ் ஏற போக அதே டைம் நம்ம துரசிங்கமும் ரிலீஸ் ஆகி பஸ்ஸுலேருந்து கீழே இறங்குறான். அங்கேயே அவங்க 2 பேத்துக்கு சண்டை வர ஒரு கட்டத்தில் துரசிங்கம் கரெக்டாக ஹீரோவை கொல்லான்ட்டு போகும்போது இப்போ துரசிங்கத்துக்கு அவனோட பொண்டாடி சொன்னது நான் வருது, எனக்கு இதுக்கு மேலே குழந்தை வேண்டாம், நீயே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே இவனை கொன்னோம்னா நம்ம திருப்பி ஜெயிலுக்கு போயிடுவோம்னு சொல்லி துரசிங்கம் அவனை கொல்லாமல் விட்டுட்டு போயிடுறாரு. அந்த டைம் ஹீரோ மேலே எந்த தப்புமே இல்லை, பட் ஆனால் இவங்களுக்காக மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு சின்ன சிரிப்போட அப்படியே பஸ் ஏறி போகிறாரு. அதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சிருது. ஃபைனலாக இந்த படத்தோட ரிவ்யூக்கு வந்தோம்னா படம் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஒரு தரமான படம் தான் இதுவும். இந்த படத்தை கன்ஃபார்ம் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு சொல்லி கேட்டால் அந்த மணிமாறன்கிற கேரக்டரோடைய ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம ஹீரோ மேலே ஃபஸ்ட்லேருந்து ஒரு செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டே ஹீரோவோட அம்மா வந்து வெளியே போகாதான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கேட்காம ஹீரோனோட பேச்சை கேட்டு வண்டி எடுத்துகிட்டு போவார். வண்டி எடுத்துகிட்டு போனது தான் போனால் ஃபோன் பேசாமல் போனால் அதுவும் கிடையாது. ஃபோனை பேசிகிட்டே போய் ஒருத்த மேலே விட்டு செம்ம காண்டு எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஹீரோ மேலே நமக்கே ஒரு கோவம் வரும். பட் இருந்தாலும் கடைசியில் ஹீரோ மேலே இருந்தால் அந்த ஒரு வெறுப்புங்கிறது போயிடும். இது இந்த படத்தில் ஆடியன்ஸை நல்லா நீட்டாகவே கனெக்ட் பண்ணுச்சு இந்த ஹீரோவோட கேரக்டர். ஏன்னா ஹீரோ மேலே ஒரு வெறுப்பையும் உண்டாக்கி கடைசியாக படம் முடியும் போது ஹீரோ மேலே இருந்த வெறுப்பும் போகிற மாதிரி நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரியே படத்தை எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த வந்து துரசிங்கங்கிற கேரக்டர் நடித்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு இந்த படத்தில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த மணிமாறன்கிற கேரக்டரோட ஆக்டிங் மட்டும் தான் இந்த படத்தில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. படத்தோடைய இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் உங்களுக்கே தெரியும், பாட்டு தரமாக கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்டும் நல்லாவே இருந்துச்சு. அதை தாண்டி படத்தோட கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. ஆடியன்ஸோடய நல்லா ஒரு இன்ட்ராக்ஷனாக போயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை உங்களோட லிஸ்ட்டில் வைங்க. கன்ஃபார்ம் போய் தேட்டரில் இருக்கும்போது பாருங்கள், மஸ்ட் வாட்ச் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். இப்போ நீங்கள் சொல்லுங்க நண்பா, இந்த படத்தோட கதை எப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.